இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். பஸ்ஸஸ்லாம் நிறைய கொட்டி கிடக்கு. நான் நிற்கிற ரேக் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை போகிற பஸ்ஸஸ்ஸு. ஸோ நான் ட்ராவல் பண்ண போகிறேன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் சேலத்துலேருந்து திருப்பத்தூருக்கு. ரொம்ப நாள் பண்ணணும், வேலூர் வரைக்கும் பண்ணணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அது பண்ணாமே போய்ட்டு இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கூட சேலம் டு பொள்ளாச்சி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் போகிற வண்டியில் ட்ரை பண்ண போகிறேன். பஸ் பாருங்கள் நீங்கள், எக்ஸ்பிரஸ் திருப்பத்தூர் வழி அரூர், ஊத்தங்கரை அந்த ரோட்லாம் போகுது. பஸ் பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கார்ப்பரேஷனு, தருமபுரி டிவிஷன், ஊத்தங்கரை டெப்போ TN 29. ஸோ இந்த பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:05. போய் சேர்றது எப்படி 3 ஹவர்ஸ் ஆகிடுமா, 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் ஆகிடும். 9:15 போயிடும். ஏன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக சொல்கிறாங்க. நான் இந்த ரூட்டில் போனதில்லை, சுத்தமாக தெரியாது. ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதனால் எனக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்லாம் தெரியாது. போனால் தெரியும். ஸோ வாங்க நம்மளோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட் டைம் சேலத்துலேருந்து நான் திருப்பத்தூர் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அண்ணா இவர் தான் டிரைவர். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர், நீங்கள் தான் டிரைவர், வண்டி டிரைவர்? வெங்கடாச்சலம். உங்கள் நேட்டிவ் வந்து ஒரு ஊத்தங்கரை தானே? சரி. எவ்வளோ வருஷம் ஓட்டிங்க வண்டி? இது 5 வருஷமாக இந்த லைன். இதே லைன் ஓட்டிங்களா? லைன் எப்படி? லைன்லாம் நல்ல லைன் தான். நல்ல லைன் தானே? இப்போ ஸ்டாப்பிங் இந்த போட்டுக்க ஸ்டாப்பிங் நிறைய ஸ்டாப்பிங் இருக்கா? மொத்தமே திருப்பத்தூர் வரைக்கும் 9 ஸ்டேஜ் தான். 9 ஸ்டேஜ். எல்லாம் தான் போவீங்க. 9 கிலோ போயிடலாம்ல? கண்டிப்பாக 9 கிலோ போயிடும். 9:15. 9 கிலோ. சரி. இப்போ இங்கேருந்து இப்போ அடிக்கடி பஸ் இருக்கா திருப்பத்தூருக்கு? நம்ம 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குது. திருப்பத்தூர் வண்டி இருக்கும், இல்லை வேலூர் வண்டி மாறி வேலூர் வண்டி இந்த வழி தான் போகுது. ஆமாம், வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி எல்லாமே இந்த வழி தான் போகுது. சென்னை போகிறது போகாது. சென்னை போகிறது இது இல்லை, போகாது. சரி. ஸோ கைஸ் கேட்டிங்கல்ல, ஸோ இதான் கிராஸ், இதான் அந்த ரூட்டு. ஸோ 6:05க்கு இங்கேருந்து சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ட் ஆகுது. பிரைவேட் பஸ் அரூருக்கு இருக்குது. பயங்கரமாக வராங்க பாரு. அரூர் சேலம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது பாருங்க பிரைவேட் பஸ். கள்ளக்குறிச்சி VRS அதுவும் திருப்பத்தூர் போகுது. பிரைவேட் பஸ்ஸு சுகாசினி சேலம் திருப்பத்தூர், அது மேட்டூர் போகுது. வெங்கடேஸ்வரா பிரைவேட் பஸ்ஸு. அங்கிருந்து வெளியே வர பஸ்ஸு நாமக்கல், திருப்பத்தூர். அரசு போக்குவரத்து கழகம் சேலம். பேக் சைடு பாருங்கள், பஸ்ஸோட பேக் சைடு திருப்பத்தூர், ஊத்தங்கரை, அரூர், சேலம். சரி வாங்க உள்ளே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6:02, இன்னொரு 3 நிமிஷம். 6:05க்கு இங்கேருந்து டிபார்ச்சர் சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் திருப்பத்தூர். ஸோ நான் ஏன் திருப்பத்தூர் போகிறேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போனதே கிடையாது இது வரைக்கும். என் வாழ்நாளில் திருப்பத்தூர் போனதே கிடையாது, அது ஒரு ரீசன். அப்புறம் ஏலகிரி போகணும், ட்ரை பண்ணணும். ஏலகிரி நான் போனது கிடையாது. திருப்பத்தூரே போல எப்படி ஏலகிரி போகணும். திருப்பத்தூர் போயிருக்கேன், ஆனால் இப்போது சென்னையிலேருந்து சேலம் ட்ரெயினில் போகும்போது போயிருக்கேன். பட் பஸ் வழியாக, பஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரிலாம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போனதில்லை. ஸோ அதான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன், போய் பார்க்கலாம் அப்படின்னு. புது ரூட்லையா, ஸோ அதனால தான் சேலம் வந்துட்டு இங்கேருந்து ட்ரை பண்ணலாம் பார்க்குறேன். ப்ராப்ளி நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஏலகிரி பயணம். ஸோ அந்த ஹில்ஸை பார்த்துடலாம். இப்போ இங்கே ஏற்கெல்லாம் பார்த்துட்டோம், ட்ரை பண்ணிட்டோம். பட்டு ஏலகிரி பார்க்கணும், ரொம்ப அளவே ஆசை. ஸோ அதான்
பஸ் எடுத்துட்டாங்க. டைம் பாருங்கள் 6:05 எக்ஸாக்டாக வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது திருப்பத்தூர் நோக்கி. நம்ம வண்டி திருப்பத்தூர் நோக்கி கிளம்பி விட்டது. 2 ப்ரைவேட் பஸ் மாதிரி போகுது பாருங்கள். நம்ம இந்த பக்கம் போகிறோம், லெஃப்ட் சைடில். விழுப்புரம் வண்டி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி, ராஜவம்சா, பெங்களூர் சேலம் வண்டி. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அது அடிவாரம் அஸ்தம்பட்டி, எதூர் போகும் தெரில. திருப்பத்தூர் சேலம் BS6 புது வண்டி உள்ளே போகுது. டிக்கெட் பேர் சொல்லிடுறேன். டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்கியிருக்காங்க. 100 ருபீஸ். கிலோமீட்டர் வந்து சேலத்து வந்து திருப்பத்தூர் 127 127 கிலோமீட்டர். ஸோ 100 வாங்கியிருக்காங்க. டிக்கெட்ஸ் பாருங்கள். இந்த ஏரியா போய் பொன்னம்மாப்பேட்டை சேலத்தில் ஒரு பாட்டு. இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் போகுது. அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை பேர் பாருங்கள். சேலத்தில் செவ்வாய்ப்பேட்டை, SVT சேலம், ஆத்தூர் சேலம் வண்டி. இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம் போகிற ட்ராக் இது. கரூர் சேலம். இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை சேலம். முதல்ல பொன்னம்மாப்பேட்டை, இப்போ அம்மாப்பேட்டை. நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா சென்னை போகலாம். நேராக போனால் ஊத்தங்கரை, திருப்பத்தூர், வேலூர். இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்திங்கன்னா அயோத்தியாப்பட்டினங்கிற ஒரு ஊர். இது பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்து, சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நிறைய டவுன் பஸ் இப்போது சிட்டி பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு சேலத்துக்கு. ரயில்வே ட்ராக்கு. நல்ல புளிய மரங்க வரிசையாக இருக்குது. ரோடு நட்டுக்கும் லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும். ஸோ வெயிலுக்கு சூப்பராக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த புளியங்காயெல்லாம் காய்க்கவே இல்லை. எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. ஒவ்வொன்றும் காய்ச்சிருக்கு.
கைஸ் இந்த நேஷனல் ஹைவே இது ஒரு நேஷனல் ஹைவே நம்பர் NH 179A. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சேலத்தில் ஸ்டார்ட் ஆகி அரூர் ஊத்தங்கரை திருப்பத்தூர் வழியாக வாணியம்பாடி போய் சேருது. ஸ்டார்டிங் சேலம் எண்டு வந்து வாணியம்பாடி. நம்ம வந்திருக்க ஏரியா வளசையூர். ஸோ இந்த ரோடு வந்து என்ன சொல்கிறது, டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. சில இடங்களில் ரோடு போட்டுட்ருக்காங்களாம். அதனால் ஒரு இடம் தான் போய் சேருவோம். லெஃப்ட் சைடு இது வருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஹில்ஸ். ரொம்ப நேரமான ரோடு பாருங்களேன், ஸ்பேஸே கிடையாது, இடம் கிடையாது. ரெண்டு பக்கமும் லாரி டிப்பர் படி போட்டுருக்காங்க, இறங்க முடியாது. ஓட்டுறது கொஞ்சம் கவனமாக ஓட்டாங்க. நிறைய பேர் சென்டரில் ஓட்டுறாங்க பைக்கெலாம். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரேஞ்ச் நல்லா தெரியுது. இதெல்லாம் ஈஸ்டர்ன் கேட்டு ஏற்காடு அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்காருங்க. இங்கே பாருங்க, சூப்பரான ரூட்டுங்க, ரொம்ப குளுமையான ரூட்டு. பார்த்தாலும் தெரியும், அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே புளிய மரங்கள் தான் ரெண்டு பக்கமும். நல்லா தெரியுது பாருங்க. இங்கேருந்து லெஃப்டில் போனீங்கன்னா இந்த கட்டிங் இருக்கு இல்லையா, இந்த கட்டிங் நேரம் போனீங்கன்னா நம்ம ஏற்காடு போயிடலாம். இங்கே கூட பஸ் இருக்கான். நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா குப்பனூர். ஸோ குப்பனூர்லேருந்து ஏற்காட்டுக்கு ரூட் இருக்குது, பஸ் இருக்குது. நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். பட் இங்கேருந்து போகிற அந்த அதாவது திருப்பத்தூர்லேருந்து வரவங்க, அரூர்லேருந்து வரவங்க அதெல்லாம் இப்படி போய்க்கலாம். இங்கேருந்து எக்ஸாக்டாக 100 கிலோமீட்ரு திருப்பத்தூர். ஏலகிரி ஹில்ஸு 125. இந்த பக்கம் ஏற்காடு ஹில்ஸு, இந்த பக்கம் ஈஸ்டர்ன் ஹில்ஸு, ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரியே போகுது. எனக்கு கேட்ட தெரியல. இந்த பாருங்கள், இந்த எட்ஜு வருது பாருங்க, இந்த பக்கம் எட்ஜு வருது. ஹாட் செக்ஷனில் போகிற மாதிரி ஒரு ஃபீல். நல்ல அடர்த்தியான மரங்கள். பாருங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, மஞ்சாவடி காப்புக்காடு, சேருவராயன் வடக்கு சரணம். ஏற்காடு உட்கோட்டை எல்லை முடிவு. ரைட், சரிதான். இப்போ நம்ம மலை கீழே தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் மலை அடிவாரம், இந்த பக்கம் மலை அடிவாரம். ஸோ அங்கேயும் போர்டு பார்க்க முடியுது, அனிமல் கிராசிங் ஏரியான்ட்டு. டீர் தான்
கோலா. ஸோ மான்கள் தான் காசாகவும் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்மெல் வருதுங்க. இந்த ஹில்ஸில் போகிறது வித்தியாசமான ஸ்மெல் வருது. இந்த மலையில் போகிறவங்கள ரோட பாருங்க. பாலம் வேக நடந்துட்டுருக்கு. நல்ல மூலிகை வாசனை. பஸ்ஸை காட்டிலும் லாரி இப்போ கொஞ்சம் அதிகம் லோடு. ரோடு மோசமாக தான் இருக்குது. அதே சமயம் லாரி மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. எல்லாம் சரக்கு வாங்க. இந்த பக்கம் பாருங்க, ரோடு போட்டுருக்காங்க. பழைய ரோடு டபுள் ரோடாக வருது. கணக்கு வச்சாத மாதிரி. இந்த ரோட்டிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ ராணுவ சாலை சூப்பராக இருக்குது. அரூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஊத்தங்கரை 45. ஃபங்க்ஷன் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். 8 மணி. இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா அரூர் டவுன் பஞ்சாயத்து, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கேருந்து திருவண்ணாமலை 80 கிலோமீட்டர். ஊத்தங்கரை 28. நம்ம அடுத்த போகிற டவுன் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை 28 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் டைம் அரூர் வரேன். அரூர் பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அரூர்
அரூர் பஸ் ஸ்டாண்ட் டைம் பாருங்கள் 8:05 அரூர் பஸ் ஸ்டாண்ட். டயத்தை பாருங்கள் 8:37. நாம் இப்போது ஊத்தங்கரை இருக்கோம். ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம். லாஸ்ட் ஊர் பார்த்திங்கன்னா அரூர் தருமபுரி மாவட்டம், இது கிருஷ்ணகிரி மாவட்டம். அடுத்து நம்ம போக போகிறது திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர் செங்கம் ரைட்டு 31 கிலோமீட்ரு. மாத்தூர் போனால் 21. ஊத்தங்கரை டவுன். இந்த பக்கம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஊத்தங்கரையில் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சிருப்பாருங்க. நல்லா தெரியுது மழை பெஞ்சது. திருப்பத்தூர் நகராட்சிக்கு உள்ளே வந்தாச்சு கைஸ். திருப்பத்தூர் மாவட்ட தலைநகரம். இங்கேருந்து அல்லப்பள்ளி 13, நாற்றம்பள்ளி 16. திருப்பத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம். தந்தை பெரியார் ஈவேரா பேருந்து நிலையம் திருப்பத்தூர்.
ரைட்டாக பாருங்கள் 9:11 வந்தாச்சு 9:00 முன்னாடியே. நன்றி, தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர். சரியான மழைங்க, 1 ஹவராக மழையா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:20. நம்ம வந்தது வந்து 9:11 ரீச் ஆனோம். இப்போ 9:20. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, அமேசிங்கான ஜேர்னி. அவர் சொன்ன மாதிரி 9:30க்குள்ளே போயிருந்தார். ஆனால் 9:11 வந்துட்டோம். 6:05 எடுத்தாங்க சேலம், 9:11 கிருஷ்ணகிரி. சூப்பரான ஜேர்னி. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு கண்டிஷன். அரூர் வரைக்கும், அரூருக்கு முன்னாடி வரைக்கும் சரியான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ரோடு. ஆனால் அண்டர் ப்ராக்ரஸில் இருக்குது. டபுள் லைன் பண்ணுறாங்க, 4 வழிச்சாலை ஆகுது. ஆனால் செம்மையான டிராஃபிக்ங்க, புழுதி தாங்க. தாடி இந்த ஹில்ஸ் வந்தோம். இந்த 2 பக்கம் ஹில்ஸ் இருக்குது, அப்படியே சென்டரில் வந்துட்டுருந்தோம். ரோடு ஃபுல்லாக மோசம். நிறைய லாரி லோடு வண்டி போயிட்டுருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் கம்மி இந்த ரோட்டில். அதே மாதிரி டோல் கிடையாது. ஸோ அந்த 2 ரீசனால தான் இந்த பக்கம் வர்றாங்களாம். இவ்வளோ லாரி பார்த்தீங்கன்னா, பஸ் மூவ்மெண்ட் கம்மி, பட் லாரி அதிகம். டோல் இது ரோடு போட்டு டோல் போட்டாங்கன்னா மேபி குறையலாம், சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஹெவி தூசி டஸ்ட்டு எல்லாம் வரும். ஸோ அதுலேயே 1/2 ஹவருக்கு மேலே டிலே ஆகிடுச்சு. ஒருவேளை ரோடு சூப்பராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 8:45, 8:40 வந்துருக்கலாம், என்னுடைய கெஸ்ஸிங். ஸோ ஓவரால் ஜர்னி சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அந்த ரோட்டில் வரேன், அதனால் புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. திருப்பத்தூருக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவும் திருப்பத்தூர் தான் ஸ்டார்ட் ஆகும். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு டிஸ்னிங் கான்டென்ட். தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர். திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், 9 மணிக்கு மேலே எவ்வளோ பஸ்ஸஸ் நிற்கணும். இந்த பக்கம்லாம் சேலம், கோவை நிற்குது.